நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலேயே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய கரிசனைகளுக்காக ஜெபிக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலரிலிருந்து படித்து வருகிறோம். ஸ்தேவானை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்தேவான் அங்கே தன்னை கல்லெறிவதற்காக காத்திருக்கிற மக்கள் முன்னதாக ஒரு பெரிய வேத வகுப்பு எடுப்பதை பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 45 முதல் 60 உள்ள வசனங்களிலே இந்த நாளிலே தியானிப்போம். அங்கே ஆராதனைக்கான இடத்தை பற்றி அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார். இந்த ஸ்தலத்தைக்கு விரோதமாய் இவன் பேசினான் என்று சொன்னதினாலே அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஆசரிப்பு கூடாரம் மோசையினாலே உருவாக்கப்பட்டது. யோசேப்பு மூலமாக கானானுக்கு வருகிறது. அது எருசலேமிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அவர் சொல்லுகிறார், யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரைத்துவிட்டு புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம், அதிலே முக்கியமான காரியம் அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த காரியங்கள் அங்கே இருந்தது. அதுக்கு பின்னதாக தாவீதுடைய சமயத்திலே தாவீதும் 2 சாமுவேல் 6:15 பார்க்கிறோம், இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள தொனியோடும் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே திரும்பமாக அது அந்த கூடாரத்தின் மத்தியிலே டென்ட் ஆஃப் த கவர்னன்ட் அதுக்கு மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அது உள்ளதாக என்ன இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்று பார்க்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே இருந்தது. பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி உபாகமத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது, மன்னாவின் ஒரு பகுதி இருந்தது, கொடுக்கப்பட்ட உணவு, ஆரோனின் கோல், இந்த 3 காரியங்கள் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். மன்னாவை குறித்து சொல்லும்போது, நீ அதை ஒரு பகுதியில் எடுத்து ஒரு கலசத்தில் வை என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைக்கிறான். அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆரோனின் கோல், அங்கே நாங்களும் கூட நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வோம், ஏன் ஆரோன் மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே அந்த நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது. எனவே அதை நீ அங்கே வை, இவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி, முக்கியமாக பின்னாலே பார்க்கும்போது அது ரெண்டுக்குமே என்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ராஜாக்களில் பார்க்கும்போது அங்கே மோசே பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இல்லை. மன்னாவோ அல்லது அந்த ஆரோனுடைய கோலோ அங்கே இல்லை. 2 கற்பலகைகள், அதிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் எழுதப்பட்டது. அது மாத்திரம் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அங்கே கூடாரத்தின் நடுவில் இருக்கும்போது தாவீது என்ன சொல்லுகிறார், தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றதினாலே யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:46 பார்க்கிறோம். அவன் நாத்தானை கூப்பிட்டு தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறான், கேதுர் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே, நான் ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், அல்லது ஆண்டவருடைய பெட்டி எப்படி ஒரு கூடாரத்துக்கு நடுவில் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நாத்தான் மூலமாக பேசுகிறார். தாவீது அநேக யுத்தங்களை நடத்தினதினாலே, அதிகமான இரத்தத்தை சிந்தினதினாலே நீ அதை கட்ட மாட்டாய், உன் கற்பப்பற்பாய் இருக்கிற சாலமோனே அதை கட்டுவான் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எனவே தேவனுக்கு வாசஸ்தலை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்ணின போதும் அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை.
சாலமோன் கட்டுவார் என்று. ஆனால் தாவீது அந்த ஆலயத்துக்கான எல்லா காரியங்களையும் சவதரித்து வைப்பதை பார்க்கிறோம். பொன் வெள்ளி மரம் எல்லா காரியங்களையும் அவன் ஆயத்தம் பண்ணி வைப்பதை இங்கே பார்க்கிறோம். சாலமோன் கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுப்பதையும் அங்கே பார்க்கிறோம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். அங்கே 1 ராஜாக்கள் 7:53 சொல்லப்படுகிறது. இவ்விதமாக ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கான செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. இது பிசி 961 இந்த ஆண்டிலே இது முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை சில சாப்டர்ஸ் முழுமையாக இந்த ஆலயத்தை குறித்து அதனுடைய விவரங்களை குறித்து அதிகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சொல்லி சாலமோன் ஆலயத்தை முடித்தார். அதற்குள்ளாக தேவனுடைய பிரசனம் வந்தது. பின்னதாக சாலமோன் ஒரு பெரிய ஜெபத்தையும் செய்கிறார். இந்த ஸ்தலத்திலே வந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை நீர் கேளும் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலனாய் இருந்தாலும் ஒருவேளை புறதேசத்தனாய் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து கேட்கும்போது நீர் செவி கொடுமை என்று சொல்லுகிறார். தேசத்திலே பெரிய அழிவுகள் வரும்போது ஜனங்கள் இந்த இடத்துல கூடும்போது நீர் அதற்கு செவி கொடுமை என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குளோரியஸ் சிச்சுவேஷன் அதை குறித்து அங்கே ஸ்தேவான் விவரிக்கிறார். அவர் மேலே முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசையின் முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இந்த 2 காரியங்கள் அவர்களுக்கு முக்கியமான காரியம். இந்த ஸ்தலம் எருசலேம் ஆண்டவர் வாக்கு பண்ணின இடம், அந்த ஸ்தலம் முக்கியமான காரியம். இரண்டாவதாக மோசே அவர்களுக்கு பெரிய தலைவர், மோசே கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று சொல்லி பொய்யாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது ஸ்தேவானுக்கு மேலாக. எனவே அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் தொடங்கி சாலமோன் வரை எந்தெந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் காட்சியளித்தார் என்று சொல்லி விவரித்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு பழி ஏற்பாடு ஓட்டி சர்வே அங்கே அவர் எடுப்பதை காண்கிறோம். எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்துவிட்டு ஆலயத்தையும் கட்டி முடித்தார் என்று சொன்ன பிறகு அவர் சொல்லுகிற ஒரு வாக்கியம் அது எல்லோரையுமே அங்கு சுற்றியிருந்த அனைவருக்கும் பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? உன்னதமானவர் கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். அங்கிருந்த யூதருக்கு எல்லோருக்கும் தேவனுடைய ஆலயம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியம். சாலமோன் செய்த ஆலயம் அங்கே இடிக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக அது திரும்பவுமாக கட்டப்படுகிறது. அந்த ஆலயம்தான் எருசலேமிலே அந்த நேரத்தில் இருந்தது. எனவே அதை குறித்து அவர் ஸ்தேவான் சொல்லும்போது எல்லோருக்கும் அங்கே கோபம் வருகிறது. உன்னதமானவர் கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஒருவேளை நாம் இருக்கும் நம்முடைய சூழ்நிலையிலே, விசேஷமாய் நம்முடைய தேசத்திலே இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோமானாலும் கூட ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக வரும் சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம் இந்த தொழுது கொள்ளும் ஸ்தலங்களுக்காக பெரிய பெரிய போராட்டங்கள் நடைபெறுகிறது. பெரிய பெரிய கலகங்கள் நடந்து இந்த இடம் எங்களுக்கு வேண்டும், இங்கே தான் எங்களுடைய தெய்வம் இருந்தது பிறந்தது என்று சொல்லி நம்முடைய தேசத்திலே பல காரியங்கள் நடப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இனி நம்முடைய சூழ்நிலையும் கூட கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாகிறார் என்று சொல்லுவோமானால் நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்ற மக்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் பார்க்கிறோம் எருசலேம் என்பது 3 மதத்தினருக்குமே முக்கியமானது. யூதர், முகமதியர், கிறிஸ்தவர் 3 பேருக்குமே அந்த எருசலேம் முக்கியமாக இடமாக இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்திலே பல தொழுது கொள்ளும் இடங்கள் இருக்கிறது. அது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்தியாவிலே அநேக இடங்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. புத்த கயா அங்கே இருக்கிற அந்த பௌத்த கோயிலை நாம் பார்க்கும்போது புத்தர் அந்த இடத்திலே தான் ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த பட்டணத்தின் வாசலிலேயே பெரிய ஒரு சைன்போர்டு இருக்கிறது, வளைவு, சிட்டி ஆஃப் என்லைட்டன்மெண்ட் என்று சொல்லி. எனவே இங்கேதான் ஞானம் பிறக்கிறது என்று சொல்லி உள்ளே போய் பார்த்தபோது அந்த புத்த
ஆலயத்திலே ஒரு பெரிய மரம், அரச மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் போதி மரம் என்று சொல்வார்கள். அதற்கு கீழாக தான் புத்தர் உட்கார்ந்திருந்த போது அவருக்கு என்லைட்மெண்ட் ஞானம் வந்தது என்று சொல்லி. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு சிலை, நீங்க 20 அடி என்று சொல்லி நினைக்கிறேன், அவ்வளவு பெரிய ஒரு வெண்கல சிலை அவருக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் புத்தர் அரண்மனையை விட்டு எல்லா காரியங்களையும் விட்டு எளிமையான வாழ்க்கையை குறித்து உபதேசித்தார். ஆனால் இங்கே அவருக்காக சிலை வைத்து வழிபடுவது. புத்த மதத்திலே கடவுளை பற்றிய காரியங்கள் கிடையாது. நீ இருந்து தியானம் செய்யும்போது உனக்கு ஞானம் வரும், அதுதான் முக்கியம் என்று சொல்லி. அதே போல நாம் அமிர்த்சர் எடுத்துக்கொள்ளும்போது சி அங்கே பொற்கோவில் அங்கே இருக்கிறது. அது அவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முகமதியருக்கு மெக்காவும் எருசலேமும் இது ரெண்டுமே முக்கியமான காரியங்கள். இந்த பட்ட மத ரீதியான இடங்களில் தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று நாம் சொன்னால் அது அவர்களை புண்படுத்தும். எனவே நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக அது அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலிலே அது இல்லாதபடியினாலே அந்த இடங்களிலே கடவுளை தேடுவதை பார்க்கிறோம். எனவே இவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியமான ஒரு காரியம். அங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு சொல்லுகிறான், தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இது வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் ஸ்தேவான் ஏசாயாவை குறிப்பிடுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் இது, இவை எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவதை அங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார். எனவே அது இந்த ஏசாயாவில் பார்க்கும்போது சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிறார். நாம் ஆண்டவரை சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி வரும்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பி நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். எனவே வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்லி பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பிசிக்கல் பில்டிங் அவசியமாக இருக்கிறது. அந்த ஆலயம் தேவையான காரியம் எதற்காக? ஆண்டவரை நாம் கூடி தொழுது கொள்ள, ஃபார் த காமன் வர்ஷிப், அவருடைய வசனத்தை கேட்க, பக்தி விரைத்தி அடைய, ஃபார் எடிஃபிகேஷன் வி நீட் அ பில்டிங். மற்ற கிறிஸ்தவர்களோடு ஐக்கியம் கொள்ள நமக்கு அந்த ஆலயம் அவசியமானது. ஊழியத்தில் இணைந்து ஈடுபடவும் நமக்கு ஆலயம் அவசியம். எனவே ஆலயம் நமக்கு தேவையான ஒன்றுதான். அதே நேரத்திலே நாமும் ஆண்டவருடைய ஆலயம் என்பதை நாம் நம்முடைய கருத்திலே கொள்ள வேண்டுமா? அதைத்தான் பார்க்கிறோம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவருக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர் 12:1 பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, நம்முடைய உடலை அவருக்கு ஒப்பு கொடுப்பது புத்தி உள்ள ஆராதனை. அப்படி இருக்கும்போது அவருடைய ஆலயமாக்கி இந்த சரீரத்தை நாம் எப்படி காத்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. ஒருவேளை நம்முடைய சர்ச் பில்டிங்கில் வச்சு நம்ம தப்பான இந்த காரியங்களை செய்கிறதில்லை. ஐயோ இது பரிசுத்தமான இடம்னு சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய உடலை நம்ம யோசிக்கும் போது இதுவும் ஆண்டவருடைய ஆலயம், அதை நம்ம பரிசுத்தமாக காத்துட்டு இருக்கிறோமா அல்லது தவறான பழக்க வழக்கங்களால் கரைப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி இந்த காலையில் நம்ம யோசிக்கலாம். நேற்றைய பேப்பரில் வந்த ஒரு செய்தி என்ன சொல்லுது? இந்தியாவில் உள்ள 60% ஆஃப் த டெத்ஸ் லிங்க்டு டு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். அதாவது நம்முடைய வாழ்க்கை நடைமுறையினால தான் 60% மரணங்கள் வருகிறதாம். என்ன சொல்லியிருக்கு? ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், கேன்சர், மென்டல் ஹெல்த் டிசார்டர் லிங்க்டு டு ஸ்க்ரீன் அடிக்ஷன் அண்ட் லோன்லினஸ். ஸ்க்ரீன் அடிக்ஷன் அண்ட் லோன்லினஸ். நாம் ஒரு வேளை இப்பொழுது வேறு வழி இல்லாமல் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லா காரியங்களுமே இந்த விதமாக நெட்டில் வந்ததுனாலே நாம் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். மொபைலை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, லேப்டாப் பயன்படுத்த முடியாமல் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்திலே
அவைகள் அதிகமாக நாம் பயன்படுத்தும் போது, அல்லது அதில் வர சில கேம்ஸோ இல்லை மற்ற காரியங்களுக்காக நாம் அடிக்ஷனில் இருக்கும்போது அவைகள் நம்மை பாதிக்கிறதாம். லோன்லினஸ், அதன் விளைவாக தனிமைக்கு தள்ளப்படுகிறோம். பொதுவாக விளையாட்டுகள் கிடையாது, குடும்பமாக உட்கார்ந்து விளையாடுகிற காரியங்கள் கிடையாது. எல்லோருமே மொபைலை வைத்து கொண்டு இருக்கிறதுனாலே அது தனிமைக்கு தள்ளப்படுகிறது. அதன் விளைவாக இந்த வியாதிகள் வருகிறது. ஒரு முறை சென்னை ஐஐடியிலே ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். அவன் அங்கே மேலே உள்ள டெரஸ்லே போய் இறந்து கிடந்தான். யாருமே அவனை தேடவே இல்லை. 3-4 நாட்களுக்கு பிறகு அதற்கு மேலாக கழுகு போன்ற பறவைகள் வந்தபோது போய் பார்த்தபோது அங்கே சிதைந்த நிலையிலே அவனுடைய உடல் கிடந்தது. அவனுடைய நினைவு கூட்டத்திலே அந்த ஐஐடி டைரக்டர் சொன்னார், இந்த மிஸ்ட் ஆஃப் த க்ரௌட் ஹி வாஸ் லோன்லி, இந்த மிஸ்ட் ஆஃப் த க்ரௌட் ஹி வாஸ் லோன்லி. எனவே நாமும் கூட யோசிப்போம், ஒருவேளை அப்படிப்பட்ட தனிமையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது எத்தனையோ இப்படிப்பட்ட மாணவர்கள், இளம் மக்கள் தற்கொலையை தங்களுடைய முடிவாக நினைத்து காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. எனவே ஸ்கிரீன் அடிக்ஷன் அண்ட் லோன்லினஸ் இவைகளின் மூலமாக நம்முடைய சரீரத்தை கெடுக்க முடியும். அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன அந்த வாழ்க்கையை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆலயத்திலே நாம் ஆராதிக்கிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம், ஐக்கியம் கொள்கிறோம், ஊழியத்தில் ஈடுபடுகிறோம். அதே நேரத்திலே நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் வாழும் ஆலயமாக நாம் கொடுக்கும்போது அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய சரீரத்தை படைப்பதன் மூலமாக உண்மையான ஆராதனை நாம் செய்ய தேவன் நமக்கு நடைமுறையிலே உதவி செய்வாராக. ஆமென்.